ஒரு பெரிய டவுட், நிறையா டவுட் இருக்குது எனக்குலாம். ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போதே எனக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தெரில. எடுத்துக்காட்டுக்கு இங்கே ஜெயில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்ட சிறை இருக்குது. தப்பு பண்ணிட்டு வர்றாங்க, தப்பு பண்ணிட்டு வந்தோடனே அவங்களுக்கு கேஸ் நடக்குது, வாய்தா அதுக்கெலாம் போகிறாங்க, திரும்ப தண்டனை கொடுக்குறாங்க, திரும்ப தப்பு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கான வாழ்வாதாரம் ஏன் அரசாங்கம் ஏற்படுத்தி தர மாட்டேங்குது? அவங்க தப்பு பண்ணிட்டு வந்தால் ஒரு கவுன்சிலிங், வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு, தப்பு பண்ணாத அளவுக்கு ஏதாவது ஒரு நன்னடத்தை பண்ணால் தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போ வெளியில் வந்து அவங்களுக்கு வருமானம் இல்லை, திரும்ப தப்பு பண்ணணும் தானே தோணுது அவங்களுக்கு. அந்த வருமானத்தை உள்ளே போன அந்த நாட்களை வந்து ஈடுகட்டுறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான தப்பு, பெரிய தப்பு பண்ணணும் தானே தோணுது. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்து ஒருவேளை தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கலாம்ல. ஏதோ ஒரு கைத்தொழிலோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு